ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். ஸோ நம்ம எஸ்பிஐ சீரீஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் எரர் ஸ்பாட்டிங், வெக்கப்ஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இடியம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதையும் தாண்டி நிறைய டாபிக்ஸ் வந்து இங்கிலீஷில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஸ்கோரிங் ஏரியாவாக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கிளாஸ் டெஸ்ட். ஓகேவா? ஸோ நியர்லி 5 to 6 மார்க்ஸ் வரைக்குமே நம்ம கரெக்டாக அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணுற ஒரு ஏரியா வந்து இந்த கிளாஸ் டெஸ்ட்டு. பட் அதை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படிப்பட்ட டாப்பிக்காக இருந்தாலுமே பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாகவும் டீகோடிங் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்த ஒரு கிளாஸ் டெஸ்ட்டாக இருந்தாலுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம். ஸோ கிளாஸ் டெஸ்ட் நமக்கு எக்ஸாமில் எப்படி இருக்கும், ஒரு என்டையர் பேசேஜாக கொடுத்துருவாங்க. பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டையர் பேசேஜை கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷன்ஸை ஸ்க்ரோல் பண்ணுறப்போ நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், பேசேஜை வந்து பிரேக் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, கேன்சர் இஸ் எ ஆர் அண்ட் டேஷ் growth அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ் இன் அ கிவன் ஆர்கன். ஃபார் எக்ஸாம்பிள் தி லங் ஆர் ஸ்டொமக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளாங்கை வந்து வாசிச்சு பார்க்குறப்போ கேன்சர்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக் டெஃபினிஷன் மாதிரி இருக்குது. கேன்சர் இஸ் அ growth அண்ட் டேஷ் growth அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செல்ஸ். செல்ஸ் வந்து எப்படி ஆகுதான், மல்டிப்ளை ஆகுதான். அப்போது இந்த க்ரோத்தும் எப்படி இருக்கும், சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது இங்கே பார்க்கலாமா, ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா, ஏன்னா அண்டால கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற வெர்பும் இதுக்குள்ளே இருக்கிற வெர்பும் எப்படி இருக்க போகுது, மோரரில் சேமாக தான் இருக்க போகுது. இங்கே செல்ஸ் எப்படி இருக்குது, மல்டிப்ளை ஆகுது. அப்போ க்ரோத் வந்து எப்படி இருக்கும், ஆப்வியஸ்லி எனக்கு ஆப்ஷன்ஸ் பாருங்கள், செல்ஸ் வந்து எனக்கு மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா அப்போ எனக்கு க்ரோத் வந்து எப்படி இருக்கணும், ஆப்வியஸ்லி எப்படி தான் இருக்கணும், அன்கண்ட்ரோலபிளாக இருக்கணும். அப்போ ஆப்ஷன் சி, செல்ஸ் எனக்கு மல்டிப்ளை ஆகுது அப்படின்னா க்ரோத்தும் எனக்கு எப்படி இருக்குது, கட்டுக்கடங்காத மாதிரி இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. ஸோ அன்கண்ட்ரோலபிள் இஸ் த ரைட் ஆன்சர். வேறு எந்த ஆப்ஷனும் இந்த கண்டென்ட்டுக்கு எனக்கு ரெலவெண்ட்டாக இருக்காது. அடுத்து பாருங்கள், அந்த ஆர்கன்ஸை கொடுத்துருக்காங்க, விச் ஆர் டேமேஜ் டியூ டு டேஷ் ஆர் எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடைய பேசேஜ் நிப்பாட்டிக்கலாம். இங்கே பாருங்களேன், அந்த ஆர்கன்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா டேமேஜ் ஆகுதான். எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தா டியூ டு டேஷ் ஆர் எக்ஸ்டர்னல் ட்ரிகர்ஸ். இது இல்லை என்றால் அது அப்படிங்கிறப்போ ஒன்று எக்ஸ்டர்னல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது இல்லைனா அது அப்படிங்கிறதுல ஒரு இது வந்து எக்ஸ்டர்னல் அப்படின்னா இன்னொன்று என்னவாக தான் இருக்கும், கண்டிப்பாக சம்திங் ரிலேட்டட் டு இன்டர்னல். அப்போ சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு இன்டர்னல் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஏதோ ஒரு வார்த்தை ரிலேட்டட் டு இன்டர்னல். ஓகேவா? இன்டர்னல் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு வார்த்தையை தான் நான் இப்போ சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கனெக்ட், இன்பார்ன், ஸ்கில்ட், ஸ்கேட்டர்ட், பேலன்ஸ்டு. அப்போது எக்ஸ்டர்னலுக்கு ஆப்போசிட் என்னன்னு சொல்லி பார்த்தோம், இன்டர்னல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இன்டர்னல் அப்படின்னா எந்த வார்த்தை எனக்கு இந்த இடத்துல மேட்ச் ஆகும், ஆப்வியஸ்லி இன்பார்ன். எனக்கு என்ன இருக்குது, ஒன்று உள்ளுக்குள்ளே பிறந்தப்பயே இருக்குது, இல்லை அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மூலமாக இந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸோட காசஸ் வந்து எனக்கு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக முடிஞ்சிச்சு. அப்போ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பாருங்கள், while normal cells are programmed to multiply and grow to a certain size and stay so, cancer cells whose DNA is dash due to such damage. ஸோ என்ன சொல்கிறாங்க, நார்மலாக இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து எப்படி இருக்கான், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் மல்டிப்ளை ஆகும், க்ரோ ஆகும். அதே மாதிரி அது வந்து என்னாகும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செல் வந்து இந்த சைஸுக்கு இருக்குது அப்படின்னா ஃபார் எவர் இட் இஸ் கோயிங் டு ஸ்டே அட் திஸ் சைஸ் ஒன்லி. பட் கேன்சர் செல்ஸ் என்ன ஆகுது, அதோடைய டிஎன்ஏ வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. எதனால அப்படின்னா அந்த டேமேஜ் மூலமாக சேஞ்ச் ஆகுது. அப்போது வாசிச்சு பார்க்குறப்ப எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகுது, சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தையை நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்போ சேஞ்ச் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆப்ஷன் தான் எனக்கு இந்த இடத்துல மேட்ச் ஆகும், ஆப்வியஸ்லி மியூட்டேட்டட். ஒய்? பிகாஸ் நார்மல் செல்லை விட கேன்சர் செல்லோட டிஎன்ஏ என்ன ஆயிருக்கு, எனக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ சேஞ்ச் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் என்ன தான் இருக்குது, எனக்கு மியூட்டேட்டட் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த ஆப்ஷனும் எனக்கு இந்த இடத்துல ரெலவெண்ட்டாகவே இருக்காது. ஸோ தேர்ட் கொஸ்டின் ஈஸியாக முடிச்சாச்சு. பாருங்கள், இந்த டேமேஜால் அந்த டிஎன்ஏ என்ன ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு. கோ ஆன் எ டேஷ் க்ரோத் லீடிங் டு டியூமர்ஸ். அது அப்படியே அந்த சேஞ்சஸ் வந்து கண்டினியூ ஆகுறப்ப எனக்கு என்ன ஆகுது, டியூமராக அது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. கோ ஆன் அ டேஷ் க்ரோத், அது எப்படி எனக்கு க்ரோ ஆகும் அப்படிங்கிறதே நம்ம மேலே பார்த்தோம், எப்படி அது மல்டிப்ளை ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த ஆப்ஷனில் எனக்கு எது வந்து எனக்கு சூஸ் ஆகும், எந்த ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும், ஸ்லோ க்ரோத்துன்னு சொல்லலாமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கேன்சர் செல்லோட டிஎன்ஏ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அது எனக்கு எப்படி சேஞ்ச் ஆகும், அந்த க்ரோத் எனக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். எனக்கு அப்போ ஸ்லோ வராது, பூவர் வராது, பிட் வராது,
ப்ராப்பராக எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வார்த்தை. அப்போ ஆப்வியஸ்லி மை ஆப்ஷன் இஸ் ரேம்பண்ட். ஸோ ஆப்வியஸ்லி என்னோட ஆன்சர் என்னவா தான் இருக்க போகுது, ரேம்பண்ட்டாக தான் இருக்க போகுது. அப்போ 4 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணியாச்சு, நம்ம ரொம்ப ஈஸியாகவே சால்வ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பாருங்கள், there have been a variety of approaches to win over this emperor. ஸோ இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு we have lot of opportunities அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Surgical removal of the tumor has been one option, but it does not guarantee total removal, nor its reoccurrence if the original cause is not dash அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன சொல்ல வர்றாங்க, நம்ம என்ன பண்ணலாம், அந்த டியூமர் செல்ஸை வந்து சர்ஜரி மூலமாக ரிமூவ் பண்ணலாம். தட் இஸ் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன்ஸ். ஆனால் அது என்ன பண்ணாது, டோட்டலாக ரிமூவ் ஆகுமா அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணலாம், இந்த ஒரிஜினல் காசை வந்து நம்ம கண்டுபிடிக்கலை அப்படின்னா இட் ரீஅப்பியர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ தானே நல்லா வாசிச்சு பார்த்தா அதான் எனக்கு மீனிங். எதனால இந்த கேன்சர் செல் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்த ரீஅக்கரன்ஸ் எனக்கு திருப்பியும் வரும், அதாவது இந்த கேன்சர் செல் எனக்கு திருப்பியும் க்ரோ ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. அப்போ எனக்கு இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும், ஒரிஜினல் காஸை நம்ம என்ன பண்ணலைன்னா அட்ரஸ் பண்ணலனா. ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர் வித்தவுட் எனி டவுட், எனி செகண்ட் ஆப்ஷன். ஓகேவா? எந்த ஒரு செகண்ட் ஒப்பீனியனும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல ஆப்ஷன் சியை வந்து சூஸ் பண்ணிடலாம். எதனால, உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணலை அப்படின்னா அது திருப்பியும் எனக்கு வந்துடும். இந்த இடத்துல நம்ம யாரையும் பாராட்ட போகிறதில்ல. ஸோ ப்ரைஸ் வரல அப்படின்னா அப்ரிஷியேட்டட் எனக்கு கண்டிப்பாக வராது. எதையும் நம்ம மன்னிக்க போகிறதில்ல, கன்வின்ஸ் பண்ண போகிறதில்ல. ஒரிஜினல் காஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ வி ஷுட் அட்ரஸ் தட் பர்டிகுலர் இஷ்யூ அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம போட்டுடலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், ரேடியேஷன் தெரப்பி யூஸிங் ஹை பவர் காமா ரேஸ் ஹேஸ் ஆல்சோ பீன் டயர்ட் அகெயின் வித் டேஷ் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எந்த வார்த்தை எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ரேடியேஷன் தெரப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. அகெயின் வித் டேஷ் சக்ஸஸ். அப்போ மேலே நம்ம என்ன பார்த்தோம், சம்திங் தட் இஸ் ரிலேட்டட் டு நெகட்டிவ் டேர்ம் தான் நம்ம பார்த்தோம். அப்போ திருப்பி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அகெயின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அகெயின் அப்படின்னா அந்த சக்ஸஸ் எப்படி இருக்க போகுது, பார்ஷியலாக தான் இருக்க போகுது. ஆமாவா? அப்போ என்னோட கீவேர்டே இந்த ஒரு வார்த்தை தான், அகெயின் வித் டேஷ் சக்ஸஸ். அப்படிங்கிறப்போ வி ஷுட் யூஸ் என்ன சக்ஸஸ், எப்படிப்பட்ட சக்ஸஸ், பார்ஷியல் சக்ஸஸ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அப்போ பார்ஷியல் அப்படிங்கிறப்போ வி ஷுட் நாட் யூஸ் அப்சஸ்ட், டிஸ்அப்ரூவ்ட், uninterested, worried. So only suitable word is limited, only with limited success, partial success. குறிப்பிட்ட இதில் மட்டும்தான் என்ன பண்ண முடியுது, சக்ஸஸ் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், 7th question. ஸோ 7th question பார்த்தோம் அப்படின்னா, many doctors have tried campaigning drugs along with shining the tumor using radiation such as gamma rays for short periods of time, but the trouble is that they need to be used for dash periods. ஸோ இங்கே பாருங்கள், நிறைய டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அதை என்ன பண்ணணும், டேஷ் பீரியட்ஸ், அதாவது ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? ஃபார் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், பட் த ட்ரபிள் இஸ் தட் தே நீட் டு பி யூஸ்ட் ஃபார் டேஷ் பீரியட்ஸ். ஸோ அதை என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட பீரியடில் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், ரிலக்டன்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ரிலக்டன்ட் மீன்ஸ், ரிலக்டன்ட் அப்படின்னா ஹெசிடென்ட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது தயக்கம், ஹெசிடன்ஸ். ஓகேவா? ஹெசிடென்ட், அன்வில்லிங்னஸ், இது எல்லாமே வரும். அப்போது பீரியடுக்கும் அன்வில்லிங்னஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கோ, அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. நம்ம நெகட்டிவாக ஏதோ ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம், ட்ரபிள் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான வார்த்தை இருக்குது. அப்போ எனக்கு பெனிஃபிட் வருமா, வராது. யூனிவர்சல் வருமா, கண்டிப்பாக வராது. டிஃபிகல்ட் பீரியட்ஸ்ன்னு சொல்ல முடியுமா, நம்ம வந்து அதை என்ன பண்ண முடியாது, டிஃபிகல்ட்டான பீரியட்ஸில் யூஸ் பண்ணணும், அது வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதே நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ வி ஷுட் யூஸ் ஃபார் சஸ்டெயினபிள் அமௌண்ட் ஆஃப் டைம், தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுதான் அதோடைய பிரச்சனை. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குற காமா ரேஸை தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இ மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல பொருத்தமாக இருக்கும். சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், 8th question. A recent dash in the field is to for the oncologist is to isolate a piece of cancer tissue from the patient. ஸோ என்ன பண்ணுறாங்க, ரீசெண்டாக ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஆப்ஷன் எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும், இம்பர்ஃபெக்ஷன் வருமாப்பா. ரீசெண்டாக இந்த ஃபீல்டில் ஏதோ ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ வி ஷுட் நாட் யூஸ் இம்பர்ஃபெக்ஷன், க்ரூவாலிட்டி, அரகன்ஸ், இதெல்லாமே எனக்கு சம்மந்தமே இல்லாத வார்த்தைகளாக இருக்குது. கேஷுவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை இருக்குது, விச் மீன்ஸ் எ பர்சன் கில்டு. ஓகேவா? காசாலிட்டி அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு வார்லையோ அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையால் மனுஷங்களை வந்து கொல்றாங்க, செத்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் காசாலிட்டி. அப்போ அதுவும் எனக்கு இந்த இடத்துல சம்மந்தமே இல்லை.
ரீசெண்டாக இந்த ஃபீல்டில் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, விச் மீன்ஸ் அப்ரோச், ரீசெண்டாக இந்த ஃபீல்டில் கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிறப்போ வி ஷுட் யூஸ் அப்ரோச் அப்படிங்கிற வார்த்தை தான் பொருத்தமாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ 8th கொஸ்டின் முடிஞ்சிச்சு. ஸோ மிச்சம் இருக்கிறது 2 கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், தி ஆன்காலஜிஸ்ட் ஆஸ்க்ஸ் அண்ட் இம்யூனாலஜிஸ்ட் கொலாபரேட்டர் டு ப்ரிப்பேர் தி டேஷ் ஆன்டிபாடி மாலிகுல். ஸோ ஆன்காலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஏதோ இன்னொரு பர்சன்ஸ் கிட்ட போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆன்டிபாடியை வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட ஆன்டிபாடி இப்போ கேன்சருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ரிலேட்டட் டு கேன்சர் மட்டும்தான். அப்போ பர்டிகுலராக கேன்சருக்கான ஆன்டிபாடி மாலிகுல் அப்படிங்கிறப்போ வி ஷுட் யூஸ் டெமான்ஸ்ட்ரேட்டர்னு சொல்லலாமா? டெமான்ஸ்ட்ரேட்னா எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கிடையாது. அக்வயருங்கிற வார்த்தைக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, எதையும் போய் பிடிக்க போகிறது கிடையாது. ஸோ இதுவும் கிடையாது. கோஆப்ரேட்டட் ஆன்டிபாடின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. சம்மந்தப்பட்ட ஆன்டிபாடியா, எல்லாமே ஒன்று சேர்ந்த ஆன்டிபாடி அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏயும் எனக்கு வராது. இனிஷியேட்டட் ஆன்டிபாடின்னு சொல்லுவோமா? கண்டிப்பாக கிடையாது. பர்டிகுலர்லி ஃபார் கேன்சர் அதுக்கான ஆன்டிபாடி அப்படிங்கிறப்போ பர்டிகுலர்லி, தட் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி. ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். ஸோ இந்த இடத்துல வி ஷுட் யூஸ் ஸ்பெசிஃபிக் ஆன்டிபாடி மாலிக்யூல் ஒன்லி டு ட்ரீட் தி கேன்சர் செல்ஸ். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிற வார்த்தை தான் எனக்கு பொருத்தமாக இருக்கும். ஸோ இந்த 9 கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணமோ அதே மாதிரி இந்த 10th கொஸ்டின் அப்ரோச் பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத வந்து ட்ரை டு ஃபைண்ட் இட் அவுட். ஓகேவா? ஸோ இதான் அந்த 10th கொஸ்டினோட ஆப்ஷன். ஸோ எவ்வளோ கஷ்டமான ஒரு க்ராஸ் டெஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இஃப் யூ நோ டு டீகோட், ஹவ் டு டீகோட் த சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு மீனிங் தெரிஞ்சிடும். ஒன்ஸ் மீனிங் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம வெக்காப் நாலேஜ் மூலமாக என்ன பண்ணிடலாம், ஆன்சரை வந்து சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? Hope this session is useful and thank you for watching.